என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாள் உங்கள் மனதில் குறித்து கொள்ளுங்க. நீங்கள் அசகுத்து வழியே போன நாட்கள் இன்று முடிவடைகிறது. அதன் பிறகு பாருங்கள், அந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த பேழையை விட்டு வெளியேறுகிறாங்க. அதற்கப்புறம் அந்த பேழைக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலையே இல்லை. சிலுவை மரத்திலே ஒரு விசை கர்த்தர் ஏறுகிறார், அவ்வளோதான். அது நம்ம அப்பப்போ ஏறுறதில்லை. உயிர் தெழுந்த உடனே சிலுவை போய்விட்டது, ஆவி வர ஆரம்பித்தது. அதனால்தான் நம்ம சிலுவை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் சிலுவையின் உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலுவை வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஏதோ பறவைங்க, இது ஷோ கிளாஸ், இது அவ்வளோதான். இங்கே 2 சிலுவை வைக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது? திசை திருப்பப்படக்கூடாது. சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது ஒன்று ஆகாது. சிலுவையை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவையில் கிறிஸ்து இல்லை, கல்லறையிலும் கிறிஸ்து இல்லை. இது 2ஐயும் கட்டி கொண்டு இன்று திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்க ஏராளமான ஜனங்க, கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், இப்பிரபஞ்சத்தை அவன் ஒரு கண்ணில் குருடாக்கி இருக்கிறான். இப்பொழுது கல்லறைக்கு போகிற ஜனங்களும் இருக்கிறாங்க, சிலுவையை பார்த்து தொட்டு கும்பிடுகிறவங்களும் இருக்கிறாங்க. 2த்துலேயுமே தேவன் இல்லை. தேவன் எப்படி தான் இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு தேவை. சிலுவை இல்லாமல் நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. ஆனால் சிலுவையினுடைய பாடுகளை நம்ம தியானிக்கலாம், ஆனால் சிலுவையினுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இது வருஷத்துக்கு ஒரு முறை தியானிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அனுதினமும் தியானிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லுகிற முக்கியத்துவம் அதிகம்தான் அதுக்கு. உலகம் காட்டுகிற முக்கியத்துவம் இந்த லெந்து நாட்கள். நான் என்ன சொல்ல, லெந்து நாட்கள் இல்லை, என்னாலும் கர்த்தருடைய சிலுவை நம்முடைய தியானத்தில் இருக்க வேண்டும். நாம் அவரை அடித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை பரமி ருசி பார்த்தும் நீங்கள் வரும் பலனை நினையாமல் எல்லாவற்றையும் தெரிந்து நீங்கள் குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறலா இருக்கிறீர்கள். ரோமாபுரி சேவகன் அல்ல, விசுவாசிகளால் என்று கிறிஸ்து கீழே போட்டு மிதிக்கப்படுகிறார். கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விலகி போகிற பொழுது, உபதேச நிலைத்தில்லாது இருக்கிற பொழுது நீங்கள் அந்த இயேசுவை மறுபடியும் கொலை செய்கிறீங்க. அதுதான் சிலுவையின் உபதேசம். அந்த 7 வார்த்தைகளே தியானித்து கொண்டிருப்பாங்க வருஷம் வருஷம். நான் 7 வார்த்தைகளை 7 நாளும் நமக்கு தேவைன்னு சொல்கிறேன். அந்த 7 வார்த்தைகள் அந்த 7 நாட்கள் ஆதியாம நாட்களுக்கு சமமாக காணப்படும். சிருஷ்டிப்பின் நாட்கள். 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்வு பெற்று ஓய்வாக இருந்தார். இந்த இடத்துல வெளிப்படுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 7 குத்து விளக்குகள் இருக்கும், 7 சபை இருக்கும். 7 என்பது பூரணம், பரிபூர்ணம், அதெல்லாம் நான் சொல்ல. 7 நடுவில் வருது. மத்தேயு சுவிசேஷ கடைசி அதிகாரத்தில் சிலுவையின் வார்த்தைகள், ஆதியாமத்திலையும் வருது, வெளிப்படுத்த விசேஷம்